பண்ண வேலைக்கு உகுந்த சன்மானம் நமக்கு கிடைச்சதா? வணக்கம், வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ. இது 5 மினிட்ஸ் தமிழ் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ண உடனே பாரு இந்த சாம்பார் ஸ்குவாட்டே பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நமக்கு கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சாம்பார் ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா பீஸுங்களும் புலம்பிக்கிட்டு இருக்குங்க. அதனால ஒரு முடிவு பண்றாங்க. அதாவது மாஸ்டர் பிளான் என்னன்னா, நாளைக்கு எல்லாத்துக்கும் கஞ்சி வச்சு போட போறேன்னு சொல்லி எல்லாமே முடிவு பண்ணி அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணா மார்னிங் ஆயிடுது. சாம்பார் ஸ்குவாட்ல ஒரு சில பேர் யூனிஃபார்ம் போடாம வேலை செஞ்சிருக்காங்க. இதை யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே இருக்கிற ஹவுஸ்மேட்ட கேட்கிறாரு. சாம்பார் ஸ்குவாட்ல பல பேர் யூனிஃபார்ம் போடலையே, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? விக்ரம் இருக்கும்போது ஒரு பிரச்சனையா? நோ, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமே நேரம் இறங்கி கேட்கிறாரு. எல்லாத்தையும் யூனிஃபார்ம் போட சொல்றாரு. சாண்ட்ரா கிட்டையும் சொல்றாரு. விக்ரம் சாண்ட்ரா கிட்ட யூனிஃபார்ம் போட சொன்னா அதெல்லாம் முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல போட முடியாது சொல்லிட்டு ஒரு திமிரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கனியக்கா, தயவு செஞ்சு போய் யூனிஃபார்ம் போடுங்க சாண்ட்ரா அப்படின்னு ஃபியூ டைம் சொல்றாங்க. ஆனா சாண்ட்ராக்கு ஈகோ தலை மேல நிக்கிறனால கேட்க மாட்டாங்க. டீம் லீடரா இருந்துகிட்டு நான் சொல்றதை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா என்ன பண்ணுது, நேற்று போட்டாங்களா இதெல்லாம் பிளானே, அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு பேசிட்டு இப்ப நீ பாட்டுக்கு சமைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இதை நேரா போய் திவ்யா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. திவ்யா அக்கா காண்டாயி கனியக்காவை நல்லா கேட்டு கத்திட்டு அது பாட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பார்வை தனியா கூப்பிடும் போது அவங்கள்ட்ட எல்லாம் பேசாத, கனிகிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்ல கனி அதை பார்த்து காண்டாக அங்க ஒரு ஆர்கியூமெண்ட்னா போகுது. இதுல ஒவ்வாலாம் பாரு இல்லாம கண்டனா அப்படின்னு சொல்லிட்டு பாரு சாண்ட்ரா கூட சேர்ந்து கனியை வச்சு செய்யறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஸோ வீடை கொஞ்சம் சுத்தமா வச்சுருக்கீங்கன்னு. ஆனா இதான் சேனல்னு சொல்லிட்டு பாருவும் சாண்ட்ராவும் சேர்ந்துட்டு வீட்டை அழுக்காக்குறாங்க. யாரா அந்த கெஸ்ட்ன்னு எட்டி பார்த்தா புள்ளி கேங்லேருந்து பூர்ணிமா வராங்க. அவங்க படம் ப்ரொமோஷனுக்கு வீட்டை அழுக்காக்கிட்டு வீட்டை கிளீன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாயாவிய கலாச்சி ஒரு பாட்டு கூட பாடுறாங்க. பாட்டு கூட பாடிக்க, இல்ல கேவலமா டான்ஸ் கூட அடிக்க, நான் அதெல்லாம் கிளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விக்ரம் கண்டுக்கல. அதுக்கப்புறம் விக்ரம் கனி கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு மாக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவங்க உன்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னம்மா நீயே சேர்ந்து சிரிச்சு இருக்க? ஆமாவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கனி தெரியாத மாதிரியே கேட்கறாங்க. வீட்டை அழுக்காக்குறது, சாப்பாடை லேட்டா சர்வ் பண்றது, இதனால மோப் மாயாவியும் சரி ஃபிளாஷ் ஃபைட்டும் சரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பாய்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு மங்க எடுத்துட்டு போகும்போது சாம்பார் ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா பீஸுங்களும் சாப்பாடை லேட்டா சர்வ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்து காண்டான கனி அக்கா இனிமே இந்த ஸ்குவாட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கனி வெளியே உட்காந்துட்டு, நான் சாம்பார் ஸ்குவாட் சொல்றதை கேட்க மாட்டேன், ஆனா யாரு என்ன சமைக்க சொல்றாங்களோ அவங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்த பாரு லேட்டா சர்வ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப மாத்தி பேசுறாங்க. என்னமோ இவங்க தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டிக்கணும்லாம், அதனால தான் அப்படின்னு சொல்லி கனியை மாக் பண்றாங்க. இந்த கேப்ல குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி எஃப்ஜே பால் விட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாரு. அது குட்டி ஆர்கியூமெண்ட் மாதிரி போய் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு நல்லா பண்ணிக்கிற டீமுக்கு இந்த டாஸ்க் பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அதுல ஒரு பிரச்சனை, யார் போய் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறான்ட்டு. இந்த டாஸ்க் 3 நாள் நடந்திருக்கு. 2 நாள் மற்ற ஒரு டீம் போய் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சாம்பார் ஸ்குவாட் கடைசியா மட்டும் தான் போய் கொடுத்துருக்கு. அதனால இன்னைக்கும் நாங்க கடைசியா தான் கொடுப்போம் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. மற்ற 2 டீமும் நாங்க ஆல்ரெடி போய் சொல்லிட்டோம், இந்த சாம்பார் ஸ்குவாட் தான் இன்னைக்கு சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுதுங்க. எஃப்ஜே டாஸ்க்லேயும் வெளியாகி ஒரு தலையா பேசுறாரு எல்லா லீடர்ஸ்கிட்டையும். ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த கேப்ல பார் எஃப்ஜே கிட்ட பேச வரும்போது அங்க ஒரு குட்டி ஆர்கியூமெண்ட் போகுது. உடனே எஃப்ஜே சாண்ட்ராவை பார்த்து சொல்றாரு, நீங்க லீடரா ஒன்னும் பண்ணல, ஒப்புக்கு சப்புன்னு தான் இருக்கீங்க, நீங்க போய் உட்காந்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எஃப்ஜே எல்லாத்திட்டையும் கேட்கிறாரு, சொல்லுங்க, பாயிண்ட் கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா யாருமே வரல. அதுக்கப்புறம் எஃப்ஜே சாண்ட்ரா காலில் உளுந்து கூட கேட்கிறாரு, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மனசிறங்கி சாண்ட்ராவே சொல்லிடுறாங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அதாவது மற்ற 2 டீமுக்கும் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் சாண்ட்ரா கொடுக்கல. அதனால மற்ற 2 டீமும் இந்த சாம்பார் ஸ்குவாடுக்கு எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்கல. இந்த டாஸ்க்ல 3 நாள் நடந்த டாஸ்க்ல ஜெயிச்சது மோப் மாயாவிஸ் தான். இதுல வேர்ஸ்டா ஆடினது சாம்பார் ஸ்குவாட் தான். அதனால அவங்களுக்கு வேர்ஸ்ட் டீம்னு ஒரு பேட்ச் கிடைக்குது. இதனால கனி சாண்ட்ராவை தான் பிளேம் பண்றாங்க, உங்களால தான் இப்படி நடந்துச்சுன்னுட்டு. இப்படி ஸ்கிப் பண்ணா ரூம்ல சாண்ட்ரா, பிரஜன் அப்புறம் திவ்யா பேசி இருக்காங்க. எஃப்ஜே இந்த மாதிரி பேசிட்டா, என்ன ஒப்புக்கு சப்புன்னு பேசிட்டா, நான் கடுப்பாயிட்டேன் அப்படின்னு
அப்படின்ட்டு. பிரஜனும் சொல்கிறாரு, நானும் அதை பார்த்தேன், எனக்கும் காண்டாச்சு அப்படின்னு பேசிக்கிறாரு. உடனே வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, இந்த மட்டும் பார்த்து பிக் பாஸ் எதுவும் செய்யலை, உங்கள் கண்ணு ரெண்டும் மூடிகின்னு பிக் பாஸே மார்க் பண்ணுறாங்க. இதோட ஷோ முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அப்படியே நான் வந்து போயிட்டு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.